Dear students, in the video we are going to discuss the various terminologies used in measurement. The first and foremost important terminology used in measurement is range. So ஒரு measuring instrument யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட range அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த யூஸ் பண்ணி எவ்வளோ மினிமம் வேல்யூவை we can measure and எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூவை we can measure. So இதை டிஃபைன் பண்றதுக்கு பேர் தான் range அப்படின்னு சொல்லுவோம். So range is the minimum and maximum value of a quantity for which an instrument is designed to measure. So example க்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆர்டினரி ஷார்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம்ல நம்ம ரெகுலர் பர்பஸ்க்கு காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல. ஸோ அதில் டோட்டலாக 15 சென்டிமீட்டர் என்கிரேவ்ட் லைன்ஸால மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி we can measure up to 15 centimeter. So the maximum value that we can measure using that scale is 15 centimeter. Minimum value வந்து 0ல இருந்து அதோட மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. So the range of that scale is 0 to 15 centimeter. Then the second terminology is span. So rangeக்கும் spanக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. Span is just the difference between the maximum and minimum value of the measurement range. Okay. So இப்ப ஸ்கேல்ல சொல்றோம் எக்ஸாம்பிளா வச்சு அப்படின்னா மினிமம் 0ல இருந்து மேக்ஸிமம் 15 வரைக்கும். பட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் மினிமம் வேல்யூ 0வா இருக்காது இல்லையா. மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்சுக்கு we can measure அப்படிங்கறத டிஃபைன் பண்றது தான் span. So இதே எக்ஸாம்பிள்ல span is 15 minus 0 which is equal to 15 centimeter. Third terminology is error. Error அப்படிங்கிறது fault அப்படின்னு சொல்லுவோம். மெஷர் பண்ணும்போது எல்லா டைமுமே we cannot avoid errors. So error is the difference between the actual value and the obtained value. So for example ஒரு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் மெஷர் பண்றோம். ஆக்சுவலா அந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர் வந்து 35 டிகிரி செல்சியஸ். பட் நமக்கு தெர்மோமீட்டர் காமிச்ச ரீடிங் 34 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அந்த தெர்மோமீட்டர் வச்சு நம்ம வேற எங்கனாலும் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணோம் அப்படின்னா we can get the result with the error of 1 degree Celsius. Next terminology is accuracy. Accuracy is nothing but the closeness towards the actual results. Another one terminology is there precision. Always we will be confusing these two terms, accuracy and precision. Precision is the degree of closeness among repeated measurements of the same quantity. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த கன் ஷூட் பண்ணுவோம்ல அதை எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 டைம்ஸ் புல்லட் ஃபயர் ஆனதும் சென்டர்லயே என்ன இருக்கு ஹிட் ஆயிருக்கு. சோ இங்க வந்து ஆக்சுவலா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அக்யூரசி என்ன அப்படின்னா சென்டர்ல ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது இல்லையா. சோ 4 டைம்ஸுமே சென்டர்ல ஹிட் ஆயிருக்கிறதுனால we have got accurate results. 4 டைமுமே ஒரே இடத்துல ரிப்பீட்டடா சேம் ஸ்பாட்ல we can hit இல்லையா. சோ இங்க நம்ம ப்ரிசைஸ்டான ரிசல்ட்டும் அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. சோ in this example we have got or we have obtained accurate and precise result. Okay. சோ இதே இது செகண்ட் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல 4 டைமுமே நம்ம ஹிட் பண்ண புல்லட் ஃபயர் ஆகல, ஹிட் ஆகல. சம் அதர் பிளேஸ்ல ஹிட் ஆயிருக்கு. பட் 4 டைம்ஸுமே ஒரே இடத்துல ஹிட் ஆயிருக்கு இல்லையா. சோ இன் திஸ் கேஸ் we have obtained precise result but not accurate result. ஓகே. தேர்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய சென்டரை சுத்தி தான் நமக்கு 4 டைம்ஸும் ஹிட் ஆயிருக்கு. பட் ஒரே ஸ்பாட்ல ஹிட் ஆகல இல்லையா. சோ இன் திஸ் கேஸ் we can say that we have obtained accurate results but not precise results. இந்த fourth case 4 டைம்ஸுமே சென்டர் பாயிண்ட்ல நமக்கு ஹிட் ஆகல, எல்லா டைமும் வேற வேற ஸ்பாட்ல ஹிட் ஆயிருக்கு. சோ இன் திஸ் கேஸ் we can say that we have obtained not accurate results and not precise results. Next terminology is sensitivity. பொதுவா சொல்லுவோம்ல சென்சிட்டிவான பர்சன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உடனே ரெஸ்பாண்ட் பண்றவங்கள தான் சென்சிட்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த சேம் வே மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல சென்சிட்டிவிட்டி அப்படின்னா எவ்வளவு சின்ன சேஞ்சஸையும் ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் டிடெக்ட் அண்ட் டிஸ்ப்ளே அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக் தான் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி. சோ ரெகுலர் யூசேஜ்ல ஸ்டேபிளான பர்சன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஓவர் த பீரியட் டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல ஒரே மாதிரியா ரியாக்ட் பண்ற பர்சனை தான் ஸ்டேபிளான பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த சேம் வே மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஓவர் த பீரியட் ஒரே குவான்டிட்டிய டிஃபரண்ட் டைம்ஸ்ல மெஷர் பண்றோம் அப்படின்னா எல்லா டைமும் சிமிலர் ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடிகிற கேப்பபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட் threshold. யூசுவலா ரிசல்ட் அனாலிசிஸ்ல எல்லாம் threshold அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ threshold
த்ரெஷோல்ட் அப்படின்னா மினிமம் எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படின்னா த்ரெஷோல்டு ரீச் பண்ணிட்டானா இல்லையா அப்படின்னு பிக்ஸ் பண்ணுவோம் இல்ல. அதே மாதிரி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல த்ரெஷோல்ட் இஸ் தி மினிமம் வேல்யூ below which no output change can be detected. So that particular வேல்யூக்கு கீழே இன்புட்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அவுட்புட்ல எந்த டீவியேஷனும் காமிக்காது. That point is called as threshold of instruments. Next terminology is calibration. Calibration அப்படின்னா என்னன்னா நம்ம யூஸ் பண்ற மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ரிலையபிள் டு ப்ரொடியூஸ் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக பண்ற ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ்க்கு பேர் தான் calibration அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதா, அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் எப்பவுமே கொடுக்குதா அப்படிங்கறத ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதோட ரிலையபிலிட்டியை என்ஷூர் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் calibration அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெர்மினாலஜி is tolerance. Tolerance is nothing but the maximum allowable error in the measurement. Okay, for example, ஒரு ஷாஃப்ட் டிசைன் பண்றோம் அப்படின்னா அது எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா தான் ப்ராப்பரா அந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ண முடியற மாதிரியா இருக்கும். இல்ல 18 மில்லிமீட்டருக்கு பதிலா அதோட டயமீட்டர் வந்து 18.2 மில்லிமீட்டர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதே மாதிரி 18க்கு பதிலா 17.8 மில்லிமீட்டரா இருந்தா என்ன ஆகும். சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல மேக்ஸிமம் எவ்வளவு அலோவபிள் எரர் இருக்கலாம் அப்படிங்கறத டிஃபைன் பண்றது தான் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெர்மினாலஜி இஸ் Drift is the variation of change in output for a given input over a period of time. சின்னதா for example ஒரு weighing scaleல கொஞ்சம் inputs கொடுக்குறீங்க, கொஞ்சம் mass of certain grain samples வந்து டெஸ்ட் பண்றதுக்காக ஆட் பண்றீங்க அப்படின்னா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து அவுட்புட் கான்ஸ்டன்டா நிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இல்ல for example 35 கிராம்ஸ்ல இருந்து 36 37 அப்படின்னு வேரி ஆயிட்டே இருக்கும். தென் கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா. சோ இந்த பினாமினான தான் drift அப்படின்னு சொல்லுவாங்க. Next, zero drift. Zero drift அப்படின்னா when there is zero input is given. Inputே கொடுக்காத டைம்லயும் sometimes some instruments may show some results. Outputல input எதுவுமே கொடுக்கலனாலும் sometimes ஏதாவது output காமிக்குது, வேல்யூ காமிக்குது அப்படின்னா that is called as zero drift. இதெல்லாம் ஆக்சுவலா இருக்கக்கூடாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்கிற டைம்ல அதை அனலைஸ் பண்றதுக்காக டிஃபைன் பண்ண டேர்ம்ஸ் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் uncertainty. ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தது அப்படின்னா uncertain ரிசல்ட்ஸ் கிடைக்க கூடாது. பட் யூசுவலா மெஷர்மெண்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ற ஒரு டேர்ம் தான் uncertainty. So this will tell you how much you can trust a measurement. Next terminology is response time. Response time அப்படின்னா நம்ம கொடுக்கிற இன்புட்டுக்கு எவ்வளவு சீக்கிரம் அவுட்புட்டை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு கொடுக்க முடியுது. சோ அந்த பீரியட் ஆஃப் இன்டர்வல் இருக்குல்ல, இன்புட் கொடுத்ததுல இருந்து அவுட்புட் ஷோ பண்றதுக்கு இடையில எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ that is called as response time. Then there are two terminologies, repeatability and reproducibility. இது ரெண்டுமே எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ற டெர்மினாலஜிஸ். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். repeatability அப்படின்னா ஒரே பர்சன் ஒரே எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரே கண்டிஷன்ல திருப்பி திருப்பி மெஷர் பண்றான் அப்படின்னா if he can get the same results, then the ability of the instrument to provide accurate results இருக்கு இல்லையா, that is called as repeatability. இதே விஷயம் reproducibilityல என்ன அப்படின்னா வேற பர்சன்ஸ் வேற லெபார்டரிஸ்ல வேற எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸை மெஷர் பண்றாங்க அப்படின்னா சேம் ரிசல்ட்ஸ் அவங்களால அப்டைன் பண்ண முடியற கேப்பபிலிட்டிக்கு பேர் தான் ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். சோ இன்ஸ்ட்ருமெண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னா ஒரே பர்சனால, ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்னா வேற பர்சன்ஸ் வேற கண்டிஷன்ஸ் வேற என்வைரன்மெண்ட். ஓகே, சோ ரிப்பீட்டபிலிட்டி ஷோஸ் immediate precision and the skill of the operator, whereas reproducibility validates a method's universal applicability. Thank you. Next videosல பார்க்கலாம்ப்பா.